அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று உலகத்தில் இருக்கும் பல திருச்சபைகளில் புனித வெள்ளி சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சில ஆலயங்களில் உள்ளே அவர்கள் பயன்படுத்தும் சிலுவையை கூட கருப்பு துணியை வைத்து மூடி கட்டி விடுகிறார்கள். சிலர் இந்நாளில் கருப்பு நிற உடையை அணிந்து கொள்கிறார்கள். இப்படி தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் பெரிய வெள்ளி என்பது நாம் துக்கப்பட வேண்டிய நாளா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய நாளா? இதை குறித்து வேதம் சொல்லும் சத்தியங்களை இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் மூலம் கற்றுக்கொள்வோமா? அருமையான நேயர்களே, ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை நாம் பார்க்கும் பொழுதும் பலர் தற்கொலை செய்வதை குறித்து வாசிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடித்து கொண்ட சிலர் கடன் என்னும் பிரச்சனையினாலே அவ்வாறு செய்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக நாம் எல்லாருமே வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் கடன் வாங்கியிருக்கிறோம். கடன் என்பது ஒரு மன அழுத்தம் என்பதால் யாருக்குமே அது பிடிப்பதில்லை. காலம் செல்ல செல்ல அந்த பாரம் அதிகரித்து கொண்டே போகிறது. பொதுவாக மக்கள் தங்கள் கடனை திருப்பி செலுத்தவே முயற்சி எடுப்பார்கள். ஆனால் சிலருக்கு கடனை திருப்பி செலுத்தும் எண்ணமே இருக்காது. இதனால் அவர்கள் கடனை திரும்ப கொடுக்காமல் இருக்கும் பொழுது வேறு யாரோ ஒருவர் அதன் பாதிப்பை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஒருவரிடம் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துவது என்பது ஒரு விஷயம். ஆனால் நீங்களும் நானும் திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடன் நமக்கு இருக்கிறது. நாம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த கடன் நீண்ட காலமாய் சேர்ந்திருக்கிறது. நம் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே அது ஆரம்பமாகிவிட்டது. சிலர் அதை சரி செய்ய பல வழிகளிலே முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது முடிவதில்லை. நான் இங்கே பணத்தை பற்றி பேசவில்லை, நம்முடைய ஆன்மீக கடனை பற்றி பேசுகிறேன். இறைவனுக்கு எதிராக பாவம் செய்த நம் அனைவருக்குமே பாவ கடன் இருக்கிறது. ஆனால் அதை உங்களால் அடைக்க முடியாது என்பதுதான் உண்மை. நீதியான வாழ்வின் மூலமாக மட்டுமே அந்த கடனை தீர்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் யாராலும் ஒரு நீதியான வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில வருகிறாரோ அப்பொழுது நீங்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை இறைவன் ஏற்கனவே பொறுப்படுத்தி கொண்டு விட்டார். கொலோசே என்ற இடத்திலே இருந்த ஒரு திருச்சபைக்கு பவுல் எழுதிய கடிதத்திலே இருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த வார்த்தைகள் நமக்கு அர்த்தமற்றதாக தெரியும். ஆனால் பவுல் கொலோசை நகர மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இதை எடுத்து சொல்கிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து என்று அவர் சொல்லும் பொழுது நம்முடைய பாவ கடனை அவர் சிலுவையிலே அறைந்து முற்றிலுமாக நீக்கிவிட்டார் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுல் பயன்படுத்தும் இந்த உதாரணம் அக்கால வழக்கத்தை குறிக்கிறது. ஒருவர் கடனை திருப்பி செலுத்திவிட்டால் கடன் பத்திரம் பகிரங்கமாக ரத்து செய்யப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைய மக்களுக்கு மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஆன்மீக ரீதியிலே விளக்குகிறார். உதாரணமாக, ஒருவரால் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? யாரிடம் கடன் வாங்கினாரோ அவர் அந்த கடனின் விவரங்களையும் எவ்வளவு தொகை பாக்கி இருக்கிறது என்பதையும் ஒரு சீட்டிலே பட்டியலாக எழுதுவார். பிறகு கடன் வாங்கியவர் அந்த பட்டியலின் கீழே கையெழுத்திட வேண்டும். அதன் பின் அந்த கடன் பத்திரத்தை அந்த நபருடைய வீட்டு வாசலில் உள்ள நிலைக்காலில் ஆணியால் அடித்து விடுவார்கள். அந்த வழியாக போகிறவர்கள் அல்லது அவரை பார்க்க வருகிறவர்கள் எல்லாருமே அந்த நபர் இவ்வளவு கடனாளியாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அக்காலத்திலே அவர்கள் பொதுவாக பாப்பிரஸ் காகிதத்திலே தான் எழுதுவார்கள்.
கடன் வாங்கியவர் கடனை திரும்ப கொடுத்தவுடன் அந்த கடன் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பதை காட்ட அவர்கள் அந்த கடன் பத்திரத்தின் நடுவே ஒரு ஆணியை அடித்து விடுவார்கள். சரி, இப்பொழுது பவுல் சொல்வதை கவனிங்கள். நாம் எல்லாரும் கடவுளின் சட்டங்களை மீறி இருக்கிறோம். 10 கட்டளைகளை மீறி வாழ்ந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளை மீறி இருக்கிறோம். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாவ கடன் பட்டியல் இருக்கிறது. ஆனால் பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். நமக்கு எதிராக இருந்த பாவ கடன் பட்டியலை அவர் அழித்து விட்டார். அதை அப்படியே சிலுவையிலே ஆணியால் அடித்து நம்மிடத்திலிருந்து அகற்றி விட்டார். அதை குலைத்து போட்டு விட்டார் என்று சொல்லும் பொழுது பவுல் பயன்படுத்திய அந்த மூல சொல் ஒரு முக்கியமான உண்மை குறிக்கிறது. அதாவது அவர் அதை ஒரு முறை அகற்றிவிட்டார். அதன் விளைவு இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அது மீண்டும் நம்மிடத்தில் வர முடியாது. எனவே கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கும் பொழுது அது ஒரு தற்காலிகமான விஷயம் அல்ல. ஒரு முறை மன்னிக்கப்பட்டு விட்டால் அவை முழுவதுமாக துடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடுகின்றன. இப்பொழுது அது ஒரு வெற்று காகிதம் போல மாறிவிடுகிறது. அந்த தாளின் கீழே உங்கள் பெயர் இருக்கலாம், ஆனால் அதற்கு மேல் உங்கள் பாவங்கள் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். கவனிங்கள், நம்முடைய எல்லா அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அவர் கூறியிருக்கிறார். அதை சிலுவையிலே அறைந்தார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கடவுள் செய்த காரியத்தையே அவர் குறிப்பிடுகிறார். நாம் செய்த எல்லா பாவங்களின் தண்டனைகளிலும் இருந்து கடவுள் நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். இப்பொழுது அங்கே நம்முடைய பாவ கடன் என்று எதுவுமே இல்லை. நாம் முற்றிலும் சுதந்திரமானவர்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனும் நபர் மூலமாக அந்த பாவ கடன் பட்டியலை சிலுவையிலே ஆணியால் அடித்து விட்டார். இந்த காட்சியை உங்கள் மனக்கண்ணால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் ஆரம்பத்திலிருந்தே கடவுள் எதை செய்ய திட்டமிட்டிருந்தார் என்பதை உங்களால் ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கடவுள் ஏன் இதை செய்தார் அல்லது எப்படி இதை செய்தார் என்பதையும் உங்களால் ஒருபொழுதும் விளங்கிக் கொள்ள முடியாது. மக்கள் ஏன் இப்பொழுதும் தங்களால் முடிந்தவரை போராடி எப்படியாவது ரட்சிப்பை பெற்றுவிட வேண்டும் என்றும் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை தேட வேண்டும் என்றும் முயற்சி செய்கிறார்கள்? கடவுள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இந்த மாபெரும் மன்னிப்பை குறித்த அறிவு பலருக்கு இல்லாமல் இருப்பதே இதற்கு காரணம். தயவுசெய்து கவனமாக கேளுங்கள். மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தயாராகவும் விருப்பத்தோடும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். நம்முடைய பாவ கடனுக்கு கடவுள் தந்த பதில்தான் இயேசுவின் சிலுவை மரணம். நாம் எப்பொழுது இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தோமோ அந்த நேரமே அந்த கடன் நம்மேலே விழுந்து விட்டது. அந்த கடனை நம்மால் திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால்தான் அதற்கான தண்டனை நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தானாகவே நீதிமானாக மாற வழியே இல்லை. ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், சரி, நான் இப்பொழுது என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளப் போகிறேன், இனிமேல் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை அப்படியே செய்வேன். இது எதற்கு சமம் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் மளிகை கடைக்கு நான் வருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் எனக்கு கடன் கொடுக்கிறீர்கள். ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் ஓடிவிடுகின்றன. நான் தொடர்ந்து மளிகை பொருட்களை கடனாக வாங்கி கொண்டே இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் நான் உங்களிடத்தில் வந்து, இனிமேல் நான் எல்லாவற்றிற்கும் ரொக்கமாக பணம் கொடுத்து விடுகிறேன், இனி கவலையே வேண்டாம், நான் சரியாக பணம் கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சரி, இனிமேல் ரொக்கமாக பணம் கொடுப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் நான் ஏற்கனவே வாங்கியிருந்த அந்த கடன் என்ன ஆவது? இன்று முதல் நான் சரியாக பணம் கொடுக்கிறேன் என்பதற்காக பழைய கடன் தானாக அழிந்து விடுமா? இல்லை. உண்மையை சொல்ல போனால் ஆன்மீக ரீதியிலே என் கடந்த கால பாவங்களை சரி செய்யாமல் என்னால் ஒரு நீதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. எனவே இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்ற முயற்சி பலிக்காது. நம் அனைவர் மீதும் ஒரு கடன் இருக்கிறது. ஒன்று அந்த கடனை நாம் கட்ட வேண்டும், அல்லது வேறு யாராவது நமக்காக அதை சரி செய்ய வேண்டும். பவுல் இங்கே மிக எளிமையாக சொல்வது இதுதான். நம்மால் ஒருபொழுதும் தீர்க்க முடியாத அந்த பாவ கடனை கையாளுவதற்கு கடவுள் வைத்த வழிதான் சிலுவை. நம்மால் அதை செய்யவே முடியாது என்பதால் கடவுளே அதை செய்ய முன்வந்தார். சரி, கடவுள் ஏன் இயேசுவை சிலுவையிலே மரிக்க இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? இப்படி உங்களிடத்தில் நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அன்பு என்று சொல்வீர்கள், இல்லையா? அது சரிதான். இதைத்தான் யோவான் 3:16 இப்படி சொல்கிறது. தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது, கவனித்து பாருங்கள். அதுவும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுள் நிபந்தனையற்ற அன்பு கொண்டவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் வெறும் அன்பின் கடவுள் மட்டுமல்ல, அவர் நீதியின் கடவுளுமாய் இருக்கிறார். அன்பும் நீதியும் இணைந்தே ஒரு முழுமையான கடவுளை உருவாக்குகின்றன. அவர் யார்? அவர் வார்த்தை என்ன சொல்கிறது என்று நாம் யோசிக்கும் பொழுது, அவர் அன்பானவர் என்பதைப் போலவே நீதி உள்ளவர் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனித்து பாருங்கள், நாம் எதிர்கொள்ள வேண்டியது இறைவனுடைய அந்த நீதியைத்தான். நீங்களும் நானும் அவருக்கு எதிராக பாவம் செய்திருப்பதால் அந்த கடன் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. சிலர் கேட்கலாம், அவர் அன்பானவர் தானே, அப்படியே அந்த பாவத்தை அழித்து விடக்கூடாதா? ஆனால் அவர் பரிசுத்தமானவர். பாவத்திற்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்று சட்டமிட்டவர் அவர்தான். எனவே அவருடைய நீதியின்படி அந்த பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். கடவுள் தன்னுடைய பரிசுத்தமான தன்மையின்படியே ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அதாவது உங்களது மற்றும் என்னுடைய பாவக்கடனை துடைத்து அழித்து நம்மை குற்றமற்றவர்கள் என்று அவர் அறிவிக்க வேண்டும். அதே சமயம் அவர் நீதி உள்ள தேவனாகவும் இருக்க வேண்டும். கடவுள் 3 காரியங்களிலே ஒன்றை செய்திருக்கலாம். அனைவருக்கும் தண்டனை. ஆதாம் ஏவாள் தொடங்கி அவர்களுக்கு பின் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நான் நீதியான தண்டனை வழங்கப் போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அங்கே கருணை இருந்திருக்காது, உதவி இருந்திருக்காது, ரட்சிப்பு இருந்திருக்காது. நித்திய தண்டனை மட்டுமே இருந்திருக்கும். ஏனென்றால் மனிதன் அதற்குத்தான் தகுதியானவன். பாவத்திலே வாழும் ஒரு மனிதனோடு கடவுளால் உறவு கொள்ளவோ பழகவோ முடியாது. எனவே ஒருவருடைய வாழ்க்கையிலே உள்ள அந்த பாவம் என்ற பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. கடவுள் முற்றிலும் பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நான் கடவுளோடு பேசுகிறேன், நானும் கடவுளும் நண்பர்கள், ஆனால் எனக்கு இந்த இயேசுவை பற்றியெல்லாம் ஆர்வமில்லை என்று சொல்பவராக இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் ஒரு பரிசுத்தமான கடவுளோடு உறவு கொள்ள முடியாது. கவனியுங்கள், கடவுளை விட்டு விலகி நிற்கும் ஒரு பாவ சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களால் அந்த பரிசுத்தமான கடவுளோடு ஐக்கியம் கொள்ளவே முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய கிருபையினாலே ஒரு மாற்றம் ஏற்படும் வரை ஏதோ ஒரு மகத்துவமான ஆன்மீக ரீதியான மற்றும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் வரை அந்த உறவு சாத்தியமே இல்லை. நாம் கடவுளோடு ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதற்கு சிலுவை ஒன்றுதான் பதில். கடவுள் நீதி அல்லது தண்டனை மட்டுமே பதில் என்று சொல்லியிருந்தால் ஒவ்வொரு மனிதனும் தண்டிக்கப்பட்டிருப்பான். மாறாக அன்பு மட்டுமே பதில் என்று அவர் சொல்லியிருந்தால் அங்கே ஒழுக்க விதிகள் இருந்திருக்காது. ஒரு மனிதன் தான் விரும்பியதை விரும்பிய நேரத்திலே செய்திருக்கலாம். ஒழுக்க விதிகள் இல்லை என்றால் தண்டனையும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலை இருந்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக மாறியிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒழுக்க விதிகள் இல்லை என்றால் அங்கே தண்டனையும் இருக்காது. அப்படி ஒரு நிலை இருந்தால் இந்த உலகம் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு நரகமாக மாறியிருக்கும். நம்முடைய பாவ சுபாவத்தோடு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றியதை தோன்றிய நேரத்தில் செய்ய முடியும். அதற்கு எந்த சட்டமோ தண்டனையோ இல்லை என்றால் என்ன ஆகும்? எனவே கடவுள் நிச்சயமாக அந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கவே முடியாது. ஆகவே இது வெறும் அன்பாக மட்டும் இருக்க முடியாது. அதே சமயம் வெறும் நீதியாகவும் அதாவது தண்டனையாகவும் மட்டும் இருக்க முடியாது. எனவேதான் கடவுள் தன்னால் செய்ய முடிந்த ஒரே ஒரு வழியை தெரிந்தெடுத்தார். அது என்ன? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் பாவமே இல்லாதவர், பரிபூரணமானவர், நீதி உள்ளவர் மற்றும் பரிசுத்தமானவர். என்னுடைய மற்றும் உங்களுடைய பாவ கடனை தன் மீது ஏற்றுக்கொண்டு அதை முழுவதுமாக செலுத்தி தீர்ப்பதே அவருடைய முதன்மையான நோக்கமாயிருந்தது. இந்த ஒரு வழியின் மூலமாக மட்டுமே பரிசுத்தமான மற்றும் நீதியுள்ள கடவுள் பாவியான மனிதர்களை இனி நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அறிவிக்க முடிந்தது. அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து நீதியுள்ள தேவனாகவும் இருக்க முடிந்தது. சரி, இப்பொழுது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதாவது எல்லாருக்கும் பாவக்கடன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. தொடர்ந்து 24வது வசனத்தில் அவர் சொல்வது என்ன? பாருங்கள், வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள
மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் தண்டனைக்கு தகுதியானவர்களாக இருந்த போதிலும் அவருடைய தயவினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் இனி நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று அவர் அறிவிக்கிறார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை கிரயத்தினாலே இது நமக்கு கிடைக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். இது நமக்கு ஒரு இலவச பரிசாக கொடுக்கப்படுகிறது. எனவே இதை நாம் சொந்த முயற்சினாலே சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு நற்காரியங்களை செய்தாலும், எவ்வளவு தான தர்மம் பண்ணினாலும், எவ்வளவுதான் ஜெபம் செய்தாலும் இது உங்களுக்கு கிடைக்காது. இது கடவுள் நமக்கு கொடுக்கும் பரிசு. கடவுள் தம்முடைய அன்பினாலே உந்தப்பட்டு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த செயலின் மூலமாக இதை கொடுக்கிறார். இதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். கவனியுங்கள், கடவுள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பகிரங்கமாக தொங்க விட்டார். எதற்காக? நம் பாவங்களுக்கு பதிலாக தம்மையே ஒரு பலியாக, அதாவது ஒரு விலையாக கொடுப்பதற்காக. இயேசுவின் இரத்தத்தின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தின் மூலம் இது நமக்கு கிடைக்கிறது. இதன் நோக்கம் என்ன? கடவுள் எவ்வளவு நீதியுள்ளவர் என்பதை காட்டுவதற்காகவே இது நடந்தது. முன்பு செய்யப்பட்ட பாவங்களை கடவுள் தமது பொறுமையினாலே தண்டிப்பதை தள்ளி வைத்திருந்தார். இப்பொழுது இயேசுவின் மூலமாக தமது நீதியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அதே சமயம் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பவர்களை நீதிமான்களாக அறிவிக்கிறவராயும் இருக்கிறார். இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. குற்றவாளியாக இருக்கும் ஒருவரை கடவுள் எப்படி குற்றமற்றவர் என்று அறிவிக்க முடியும்? கடவுளே இதற்கான வழியை காட்டுகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் அவர் இரத்தம் சிந்துவதன் மூலமாகவே சாத்தியமானது. இதன் வழியாக கடவுள் தம்முடைய நீதியை நிரூபிக்கிறார். உதாரணமாக, கடவுள் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு பிறகு அதற்கு மாறாக செயல்பட்டால் என்ன ஆகும்? நாம் ஒருபொழுதும் அவரை முழுமையாக நம்ப முடியாது, இல்லையா? அவர் அளித்த வாக்குறுதிகளையோ நம் ஜெபங்களுக்கு அவர் அளிக்கும் பதில்களையோ நாம் சந்தேகிக்க வேண்டியது இருக்கும். ஏனென்றால் அவரே தன்னுடைய சட்டத்தை மீறினால் அவருடைய உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். அவர் தனது சொந்த கொள்கைகளையே மீறினால் அவருடைய வழிகள் தவறானதாகிவிடும். எனவேதான் தான் ஒரு நீதியுள்ள கடவுள் என்பதை நிரூபிக்க அவர் இந்த வழியை தெரிந்தெடுத்தார். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் நம் பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் என்று இதற்கு பொருள் அல்ல. கவனிங்கள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு செய்த பாவங்களை அவர் அப்படியே விட்டுவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. கடவுளால் பாவத்தை புறக்கணிக்க முடியாது. அவர் ஒருபொழுதும் அதை அவர் செய்வதில்லை. பாவத்தை அவர் கண்டுகொள்ளவில்லை என்று வேதத்திலே ஒரு வசனம் கூட இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்டின் கழுத்தை அறுத்து இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஒரு விலங்கின் இரத்தம் அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டதா? நிச்சயமாக இல்லை. அது ஒரு நிழலாட்டம் மட்டுமே. எபிரேய மக்களின் மனதில் கடவுள் பதிய வைத்த ஒரு சித்திரம் தான் அது. அந்த விலங்கின் இரத்தம் உண்மையிலே மனிதனின் பாவத்தை போக்க முடியாது. அப்படி என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்ததா? ஆம், மன்னிப்பு கிடைத்தது. எப்படி? அது எதன் அடிப்படையிலே கிடைத்தது தெரியுமா? கவனிங்கள், நான் சொல்வதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னிடம் வந்த அந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் மன்னித்தார். ஆனால் அவர்கள் கடனில் மன்னித்தார். நன்றாக கவனிங்கள், அவர்களிடத்தில் எந்த கிரெடிட் கார்டும் கிடையாது. ஆனால் கடவுள் தனது சொந்த பெயரில் அவர்களுக்கு கடன் அடிப்படையிலே மன்னிப்பு கொடுத்தார். கடவுள் எப்படி ஒருவருக்கு கடன் அடிப்படையிலே மன்னிப்பு கொடுக்க முடியும்? அந்த பழைய ஏற்பாட்டு கால மக்கள் செய்த நற்செயல்களின் அடிப்படையிலே அவர் அவர்களை மன்னிக்கவில்லை. மாறாக எதிர்காலத்தில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதின் அடிப்படையிலேயே அவர்களை மன்னித்தார். கடவுளுக்கு காலம் என்பது ஒரு எல்லை அல்ல. அவர் ஆரம்பத்தையும் முடிவையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறவர். எனவே சிலுவை மரணம் நடப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அதன் மதிப்பை கொண்டு அவர் மக்களை மன்னிக்க முடிந்தது. இதன் காரணமாகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாவம் செய்த பொழுதும் கடவுள் என்ன செய்தார் தெரியுமா? சிலுவை பலி நடக்கப் போவதை அவர் முன்பே அறிந்திருந்தார். கடவுளின் சிந்தையிலே அந்த சிலுவை எப்பொழுதும் இருந்தது. எனவே அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த விலங்குகளை பலியிட்ட பொழுதும் கடவுள் அவர்களை மன்னித்தார். ஆனால் அந்த மன்னிப்பு அவர்கள் பலியிட்டதற்காக கொடுக்கப்படவில்லை. மாறாக எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து செய்ய போகும் காரியத்திற்காகவே அது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை
தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆகவேதான் கடவுள் பாவங்களை கடந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு என்ன அர்த்தம்? அவர் பாவங்களை அலட்சியப்படுத்தவில்லை அல்லது சாதாரணமாக துடைத்து எறியவில்லை. மாறாக அந்த பாவங்களுக்கான தண்டனையையும் அந்த பாவ தன்மையையும் இயேசு கிறிஸ்து வரும் வரை நிறுத்தி வைத்திருந்தார். கடவுள் தமது பொறுமையினால் கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட பாவங்களை சிலுவை வரைக்கும் தண்டிப்பதை தள்ளி வைத்தார். இதன் மூலம் அவர் தம்முடைய நீதியை நிரூபித்தார். அதாவது இக்காலத்திலே அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அதே சமயம் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பவர்களை நீதிமான்களாக அறிவிப்பவராகவும் இருக்கிறார். இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியை கவனியுங்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று கடவுளுடைய சட்டம் தெளிவாக சொல்லும் பொழுது, முற்றிலும் பரிசுத்தமான மற்றும் நீதியுள்ள ஒரு கடவுள் எப்படி ஒரு கொடிய பாவியையும் அக்கிரமம் செய்கிறவனையும் நீ குற்றமற்றவன் என்று சொல்ல முடியும்? அவனது பாவத்தை எப்படி துடைத்து எறிய முடியும்? இதற்கு பதில் சொல்ல வேறு எந்த வழியும் இல்லை. கடவுளின் நீதியின்படி பாவி தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் கடவுளின் அன்பு பாவியை மன்னிக்க விரும்புகிறது. இந்த இரண்டிற்கும் இடையிலான அந்த பெரிய கேள்விக்கு ஒரே பதில்தான் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதாவது நமக்காக அவர் செலுத்திய ஈட்டு பலி என்று சொல்லலாம். கல்வாரி சிலுவையிலே நடந்த அந்த ஒரே ஒரு மகத்துவமான செயலின் மூலமாக உங்களுடைய பாவக்கடனையும் என்னுடைய பாவக்கடனையும் இயேசு கிறிஸ்து முழுமையாக செலுத்தி முடித்து விட்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அந்த பலியை ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவக்கடன் அனைத்தும் அங்கே துடைத்து எறியப்படுகிறது. இதுதான் சிலுவையின் முழுமையான அர்த்தம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டியது இருந்தது. நம்மால் நம்முடைய பாவக்கடனை தீர்க்கவே முடியாது. ஏனென்றால் நாம் பாவிகள். நாம் அந்த கடனை செலுத்த முயன்றால் நாம் நித்தியமாக கடவுளை விட்டு பிரிந்து அழிய வேண்டியதற்கும். ஆனால் பாவ கடனே இல்லாத அவர் நம்முடைய பாவ கடன் அனைத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். தன் சொந்த ஜீவனையை பலியாக கொடுத்து அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் விடுதலையாக்குகிறார். நாம் நித்திய காலமாய் கடவுளை விட்டு பிரிந்து போவதற்கு பதிலாக அவரோடு என்றென்றும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு வழியை அவர் சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இறக்க நேரிட்டால் மரணத்திற்கு பின் உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால்தான் வாரந்தோறும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக கேளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதே நீங்கள் அதை கேட்கலாம். இதை நான் எப்படி என் வாழ்க்கையில செயல்படுத்துவது? கடவுள் அன்புள்ளவர் என்பதால் இயேசுவை அனுப்பினார். அவர் நீதி உள்ளவர் என்பதால் பாவத்திற்கு தண்டனை கொடுத்தார். அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் சொன்னீர்கள். அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நீங்கள் ஒரு பாவி என்பதை முதலாவது ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவ கடனை தீர்க்க உங்களால் முடியாது என்பதையும், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்பதையும் உண்மையாக மனதார உணர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றுதான் வழி. எனவே நீங்கள் பிதாவாகிய கடவுளிடம் இப்படி சொல்லுங்கள்: பிதாவே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இது எனக்கு தெரியும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது நான் உணரும் மிக மோசமான காரியம் என்னவென்றால், இதுவரை நான் உம்முடைய குமாரனை புறக்கணித்து வந்ததுதான். நீர் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினீர் என்றும் அவர் என் பாவ கடனை முழுவதுமாக செலுத்தினார் என்றும் நான் நம்புகிறேன். என் இருதயத்தின் முழு உண்மையோடு என் பாவங்களை மன்னிக்கும்படி உம்மிடத்திலே கேட்கிறேன். இதோ இந்த நேரத்திலே நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறேன். அவர் உம்முடைய நித்திய குமாரன் என்று நான் நம்புகிறேன். எனக்குள் இருக்கும் எந்த ஒரு நற்செயலின் அடிப்படையிலும் அல்ல, மாறாக அவர் எனக்காக மரித்தார் என்ற அந்த ஒரே உண்மையின் அடிப்படையிலே என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நான் சொன்ன அதே முறையில் தான் சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் சில அடிப்படை உண்மைகள் மிக முக்கியமானவை. உங்கள் பாவத்தை நீங்கள் முதலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும். சிலுவையிலே இயேசு உங்கள் பாவக்கடனை முழுவதுமாக செலுத்தி விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் தரும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவரிடத்திலே ஒப்படைத்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம் மற்றும் எதிர்கால பாவம்
அனைத்தும் சிலுவையிலே ஈடுகட்டப்பட்டு ஒரு முறை என்றென்றுமாக தீர்க்கப்பட்டு விட்டது. நாம் இன்னும் இந்த மாம்ச உடலிலே வாழ்வதால் சில நேரங்களிலே கடவுளுக்குறமாக செயல்படலாம். அப்படி நாம் பாவம் செய்யும் பொழுதும் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு ஏற்கனவே சிலுவையிலே விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கேட்கும் அந்த மன்னிப்பு அவரோடு நமக்குள்ள உறவை மீண்டும் சீர்படுத்துகிறது. மனுக்குலத்தின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. இந்த சத்தியத்தை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது ஒரு புதிய ஏற்பாட்டு புத்தகம் ஒன்றை வாங்கி தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ஜெபம் செய்வோமா? எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த நேரத்திலேயும் இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் பாவ கடனை அவர்களால் தீர்க்க முடியாது என்பதை உண்மையாய் உணர்ந்து கொள்ளவும், அதை ஒத்துக்கொள்ளவும், இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை பூரணமாய் விசுவாசித்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமாதானத்தை கொடுத்து, உம்முடைய பிள்ளையாய் வாழ உம்முடைய தூய ஆவியானவரின் பலனை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாற்றும் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், மீண்டும் மீண்டும் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்தியமான வாழ்க்கையை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்முடைய கடன் பத்திரங்கள் கிழிக்கப்பட்ட நாள் நமக்கு உண்மையாகவே சந்தோஷமான நாள் இல்லையா? நம்முடைய பாவ கடனை கொடுத்து முடிக்க நமக்காக வேதனைப்பட்டு மரணத்தை ருசி பார்த்த இயேசுவுக்காக பிதாவாகிய தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக அவர் மேல் உள்ள அன்பினால் பாவத்திற்கு விலகி வாழ ஒரு உண்மையான தீர்மானம் செய்து தொடர்ந்து வாழ தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முடிந்தால் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு பார்த்து உங்கள் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரெயர் 8:12.